ஹலோ எவ்ரிவான், நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக வார்ட்ரோபோட இன்னர் கேர் கேஸ் பண்ணியிருக்கோம். நார்மலாக எல்லா இடத்துல நம்ம பண்ணுறது தான். திருப்பியும் பெருசாக இதோட டீட்டெயிலாக எதுவுமே சொல்ல தேவை கிடையாது. ஏன்னா எப்போவுமே நம்ம 3D பார்க்கும்போது மெயின் ஃப்ரண்ட் ஷட்டர் தான் மேக்ஸிமம் பார்ப்போம். உள்ளே இருக்கிற கேர் கேஸில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நோட்டீஸ் பண்ண மாட்டோம். கேர் கேஸில் செல்ஃப் இருந்தால் போதும், 2 ட்ராவர் இருந்தால் போதும், இல்லைன்னா ஃபுல்லாகவே ட்ராவர் இருந்தால் போதும், அப்படி தான் பிளான் பண்ணுவோம். இதுவும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஒரு பீரோ வைக்கிற மாதிரி ஒரு சைடில் டம்மி பண்ணியிருப்போம். அப்படின்னா அந்த சைடில் எதுவுமே இல்லாத அந்த அளவுக்கு 2 டோர்ஸ் வர்ற மாதிரி மீதி எல்லாமே கேபினெட்ஸ் தான் பண்ணியிருக்கோம். இது டிசைன் ஒர்க் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஷட்டரில் கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்க்கலாம். அப்படின்னா டோர்ஸோட டிசைன் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். இப்போதைக்கு உள்ளே இருக்கிற கேர் கேஸ் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்ம எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இது கம்ப்ளீட்டாக மாஸ்டர் பெட்ரூமில் வார்ட்ரூப். இந்த வார்ட்ரூப் பார்த்திங்கன்னா நடுவில் ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்துடும். இந்த சைடு ஒரு கேபினெட், இந்த சைடு ஒரு கேபினெட். இந்த லாஸ்ட்டில் கோத்ரேஜ் பீரோ அவங்கக்கிட்ட இருக்குது, கிளைண்ட்டுக்கிட்ட. இந்த சைடில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வுட் ஒர்க்கில் தான் பார்த்திங்கன்னா எல்லாமே கவர் பண்ண போகிறோம். இந்த சைடு ஹேங்கிங் ஸ்பேஸ் வந்துடும். இந்த சைடு ஹேங்கிங் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்கோம். கீழே 2 ட்ராஸ். இந்த சைடு 2 ட்ரா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த சைடு 2 ட்ரா. நான் சில இடத்துல பார்த்துருப்பீங்க ஃபுல்லாகவே கூட ட்ரா கொடுத்துருப்போம். சில இடத்துல பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக கூட ட்ரா கொடுத்துருப்போம். அப்படின்னா கேபினெட்ஸ் ஃபுல்லாக ட்ராலாம் கொடுத்துருப்போம். பட் என்னென்னா அது பட்ஜெட் பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்கெலாம் பண்ணுவோம். அதோட ட்ராலாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. டேரெக்டாக ஃபிட்டிங் பண்ணுற ஒர்க்கு தான். இந்த மாதிரி ரெனோவேஷன் இல்லாமல் வெறும் வுட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி ப்ராசஸ், சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம ஃபேக்ட்ரியில் ரெடி பண்ணி அப்படியே டேரெக்டாக இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி இது ஒரு ஆஃப் டேயில் கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற லேமினேட்ஸ்லாம் தனித்தனியாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த சைடு ரைட் சைடில் வர கேபினெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். லெஃப்ட் சைடும் ரைட் சைடு சேம் ஆஸ்டீஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். நடுவில் இந்த சைடு 2 ட்ரோ, இந்த சைடு 2 ட்ரோ. கீழே பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் ப்ளைனாக இருக்கும். இந்த செல்ஃப்ன்றது எப்படி இருந்தாலும் மாற்றிக்கலாம், மேலேயும் கீழேயும் அட்ஜஸ்டபிள் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதில் பண்ணும்போது எப்படின்னா இங்கே ஒரு பில்லர் இருந்தது ஆஃப் செட். அந்த பில்லர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த பில்லர் லெவலுக்கே பார்த்திங்கன்னா வார்ட்ரோப் கொண்டு வந்திருப்போம். பில்லருக்குள்ளே நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா டோர் ஓப்பன் பண்ண முடியாது. டோர் ஒரு வேளை ஓப்பனாக ஆனாலும் அது க்ராஸாக தான் இருக்கும் தவிர உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே இருக்காது. அதனால தான் இந்த சைடு டம்மி பண்ணி இங்கேருந்து வார்ட்ரோப் கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கலாம். பட் என்னென்னா டோரில் தான் நம்ம டிசைன்ன்றது கம்ப்ளீட்டாக கொண்டு வருவோம். அந்த டோரோட டிசைன் கம்ப்ளீட்டாக கொண்டு வரும்போது தான் நம்ம எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு மெயினாக புரியும். இப்போ சில பேருக்கு இன்டீரியர்லாம் வேறு டிசைனில் பண்ணலாம். இப்போ ஆக்சுவலாக நம்ம இந்த டிசைனே பார்த்தீங்கன்னா முன்னாடி ரைட் சைடில் தான் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டே பிளான் பண்ணோம். பட் என்னென்னா நம்ம கேபினெட்ஸ் பண்ணுறதுனால இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்ன்றது எந்த சைடு இருந்தாலும் கூட மாற்றிக்கலாம். கேபினெட்ஸ் இந்த சைடு ஃபுல்லாக கூட மாற்றிக்கிட்டு இந்த சைடு கம்ப்ளீட்டாகவே அந்த கோத்ரேஜ் பீரோ வைக்கிற ஸ்பேஸ் இந்த சைடு கூட க்ரியேட் பண்ணி எப்படி இருந்தாலும் மாற்றிக்கலாம். ஏன்னா நம்ம பண்ணுற கேபினெட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஃப்யூச்சரில் இங்கேருந்து எடுத்துக்கிட்டு வேறு இடத்துக்கு கூட மாற்றிக்கலாம். இப்போது கேபினெட்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கேபினெட் செப்பரேட் பாக்ஸ் வந்துடும். இந்த கேபினெட்ன்றது செப்பரேட் பாக்ஸ் வந்துடும். இப்போ நீங்கள் நார்மலாக மேனுவலாக வீட்டுக்குள்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சென்டரில் வர ப்ளைவுட்லாம் பார்த்திங்கன்னா வராது. ஏன்னா அவங்க ஃபுல்லாக வராமல் மெட்டீரியலை கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஜாயிண்ட் பண்ணிடுவாங்க. அப்போது நீங்கள் ஒரு யூனிட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வார்ட்ரோப் ஃபுல்லாகவே எடுக்கிற மாதிரி இருக்கும். கேபினெட்ஸ்ன்றது தனித்தனியாக நீங்கள் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் எடுத்துக்கலாம். ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது செப்பரேட் கேபினெட்ஸ்ன்றது வெளியில் வந்துடும். அப்படி இல்லை நாங்கள் மேனுவலாக தான் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த வார்ட்ரோப் நடுவில் வர ஒரு ப்ளைவுட்லாம் வருது இல்லையா, அது ஃபுல்லாகவே போட்டுருவாங்க. மேலே டாப்லேருந்து ஸ்க்ரூ போட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் ஆகி எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவே எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கட் பண்ண முடியாது. ஒரு வேளை கட் பண்ணாலும் அது பெரிய ப்ரொசீஜர் ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மேனுவல்ன்றது அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபுல்லாகவே ஃபேக்ட்ரிலேயே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் கேபினெட்ஸ்ன்றது வந்துடும்.
அந்த உள்ளே யூஸ் பண்ணுற லேமினேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு வுட்டன் தீமில் இருக்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸிங் யூனிட். இது ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸிங் யூனிட். ஆக்சுவலாக வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சில வீட்டில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப கீழே வச்சுருப்போம். பட் என்னென்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஹைட்டாகவே வச்சுருப்போம். ஏன்னா வார்ட்ரோபோட ஹைட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட அதோட ட்ராவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலேயே தூக்கி வச்சுருப்போம். இதுதான் ஓவராலாக வந்து இன்னர் கேர்கேஸோட ஃபினிஷிங். இதுக்கப்புறம் வந்து நம்ம டோரில் வந்து டிசைன் பண்ண போகிறோம். இந்த சைடு வந்து ப்ளூ கலர் வரும், மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து ப்ளூ கலர். இந்த ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் வரும். சென்டரில் வந்து ஃபுல்லாகவே ஒயிட், நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வுடன் தீம். நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காமிக்கிறேன் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு, அதோட டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.